ஃபர்ஸ்ட் ஆகார் எப்படி கூடுவார் தெரியுமா ஆண்டவர்? ஆதியாகமம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னார். அவன் என்னாண்டவர், அவங்க தான் என்ன அப்படி சொல்றாங்கன்னா நீங்களுமா இப்ப எப்படி கூப்பிடுறாரு? அப்போ என்னதுன்னு அர்த்தம்? அன்னைக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்னு கூப்பிடுறாருன்னா ரீசன் என்னன்னா, உனக்கு அங்க வேலை இன்னும் உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு. அது அர்த்தம் நீ திரும்பி அங்கே, அதாவது ஒரு இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அங்க போறதுல எவ்வளவு அவமானம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கஷ்டம். இந்த சாரால் எப்படி பார்த்திருப்பாங்க? வாரா பாருங்க, பெருசா ஓடுனா. இவன் அந்த வார்த்தையை மதிச்சா. ஆண்டவர் சொல்ல, நீ போ. ஆண்டவர் அழைக்கிறத இங்க பாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி அழைக்க மாட்டேன், ஆனா அதுக்கு அந்த ஒரு பீரியட் இருக்கு. நீ போ. ஏன் தெரியும் போ வச்சாரு தெரியுமா? ஏன் போ வச்சாரு தெரியுமா? இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ அவளை அனுப்பி விடுன்னு கர்த்தர் சொல்றார். சாரால் சொன்னதை செய், அனுப்பிவிடு. இப்ப இந்த ரெண்டு கடையில என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்மவேல உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதன அந்த உடன்படிக்கை சொல்லும் போது இஸ்மவேல் எங்க இருக்கிறான் தெரியுமா? வீட்டில் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அதான் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம். உடன்படிக்கைக்கு உட்பட்டாச்சுல, இனி வெளியே வா. இனி அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஆகாரே அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒரு வாட்டி நீ திரும்பி போன, விட்டு வந்த இடத்துல நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அது ரிப்பீட் ஆகாது. இனி நிந்தை கிடையாது, இனி அவமானம் கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது, இனி நெருக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? வேதம் சொல், ஆகாருடைய கண்களை திறந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆகாரே, உனக்கென்று என்ன இருக்கிறதோ உன் தேவன் அதை காண்பித்து தருவார். உனக்கென்று என்ன இருக்கிறதோ